இந்த விசிட்டர்ஸ் ட்ராக்கர்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விசிட்டர்ஸ் ட்ராக்கர். ஓகேவா? என்னென்னா, இப்போ ஜிம்முக்கு விசாரிக்க வருவாங்கல்ல, டீட்டெயில்ஸ் கேட்டு வருவாங்க. ஓகேவா? டீட்டெயில்ஸ் கேட்டு வர ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 பேர் வராங்கன்னா 10 பேருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க கரெக்டாக நம்ம ஜிம்மில். ஓகேவா? ஸோ பேசிக்காகவே ஒரு ஒரு 10 பேர் ஜாயின் பண்ண வராங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் டீட்டெயில்ஸ் கேட்டு வராங்க. 10 பேர் அப்படின்னா 2-3 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே கேட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு நிறைய ரீசன் இருக்கும் போகிறதுக்கு. ஓகேவா? அவங்க வேறு ஊருக்கு போயிருக்கலாம், இல்லை வந்து வேறு ஜிம்முக்கு போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஜிம்முக்கு வர இஷ்டமேலாம் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, யாராவது வந்து விசாரிக்கிறாங்கன்னா அவங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு கால் பேக் பண்ணலாம். அதாவது வாங்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சோ ஒரு 3 நாள் கழிச்சோ நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டு வந்தீங்களா, வரீங்களா, உங்களுக்கு நாங்கள் இந்த ஆஃபர் தரோம், அந்த மாதிரி நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களே வர வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விசிட்டர்ஸ் ட்ராக்கர் இருக்கு இல்லையா, இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதுசாக ஒரு மெம்பர் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. வந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு இந்த விசிட்டர்ஸ் ட்ராக்கரில் போயிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரெய்னான்னு ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க. ரெய்னான்ற ஒருத்தர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு வந்திருக்காரு. நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. அவர் வந்து ஓகே நான் ஒரு 2 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி சொன்னார்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவருடைய பேர் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க சார், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சும்மா எங்களுடைய ரெக்கார்டுக்காக தான், இல்லை உங்களுக்கு நான் கால் பேக் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணலான்னா, இந்த ஆட் விசிட்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் ஆட் விசிட்டர்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் அவருடைய பேர் அண்ட் மொபைல் நம்பர். ஓகேவா? சும்மா அவருடைய மொபைல் நம்பர் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, அவர் ஃபார் அப்புறம் வந்து அவர் ஒரு 2 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னார்னா, நீங்கள் அலார்ம் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் என்றைக்கு விசிட்டர் டேட்டு, இன்றைக்கி டேட் இருக்கும் டிஃபால்ட்டாக, நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகேவா? ரிமைண்டர் டேட் என்றைக்கு அவருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் 3 டேஸ் கழித்து எனக்கு கால் பண்ணு, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னார்னா, நீங்கள் இன்னையிலேருந்து 3 டேஸ் கழித்து இங்கே டேட் கொடுத்து செட் பண்ணிடுங்க. ஓகேவா? கால் ஹிம். இது நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகேவா? கால் ஹிம் ஆஃப்டர் 3 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஒன்று, இங்கே பாருங்கள் விசிட்டர் ஆடர்னு வந்துருச்சுன்னா இப்போ ஆட் ஆகிடுச்சு விசிட்டர். ஓகேவா? இப்போ ஷோ விசிட்டர்ஸ் போனீங்க, இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் விசிட்டர்ஸோட லிஸ்ட் காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் விசிட்டர் யார் யார் வந்திருக்கான்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இங்கே 2 பேர் தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, பை டிஃபால்ட் இந்த டேட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 1 மந்தில் நம்ம ஜிம்முக்கு எத்தனை பேர் டீட்டெயில்ஸ் கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ் டேட்டா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேட்டை மாற்றி பார்த்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் 3 மந்த்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, டேட்டை மாற்றிட்டு கெட் விசிட்டர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டேட்டா காமிக்கும். இந்த ஜிம்மில் லாஸ்ட் 3 மந்த்ஸில் பெருசாக டேட்டா இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு டேட்டா காமிக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ஆகஸ்ட் 1 எத்தனை பேர் வந்திருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சின்னா டேட்டை மாற்றிட்டு கெட் விசிட்டர்ஸ் கொடுத்தனா எனக்கு வந்து அந்த டைமில் வந்த விசிட்டர்ஸ் மட்டும் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதுலேயும் இப்போ எனக்கு டேட்டா இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்ச நாள் கொடுத்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேட் ரேஞ்சில், ஏன்னா இது இங்கே டெமோ ஜிம், அதனால் டேட்டாஸ் கம்மியாக தான் இருக்கும் டேட்டா. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த டேட் ரேஞ்சில் விசிட் பண்ண எல்லாருமே இங்கே இருக்கும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகேவா, இப்போ இவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்களா, இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் மறுபடியும். ஓகேவா? கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்திருந்தீங்க சார், ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னான்னு ஒருத்தர் வந்தாரா, இப்போ 3 டேஸ் கழிச்சு நீங்கள் இங்கே நோட்ஸ் போட்டிருக்கீங்க 3 டேஸ் கழிச்சு கால் பண்ணுங்கள் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 டேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இந்த லிஸ்ட்டில் அவருக்கு கால் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அவரோட மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, அவரை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம், இல்லை அகைன் அவர் இன்னொரு 2 டேஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? அது நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றிக்கலாம். எப்படின்னா, அவருக்கு நீங்கள் பேசிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரெய்னான்றவர் வந்து எனக்கு இன்னொரு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரா, நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டஸை மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து காண்டாக்ட்னா நீங்கள் பேசிட்டீங்க அவர்கிட்ட ஆல்ரெடி, காண்டாக்ட்னு மாற்றிட்டு ரிமைண்டர் டேட்டை அவர் இன்னும் ஒரு நாள் டைம் கேட்டுக்கார் இல்லையா, அப்போ 5ஆம் தேதி. ஓகேவா? ஸோ மாற்றிட்டு இங்கே நோட்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? கால்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் டே கால் பண்ண சொன்னார், அந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, பாருங்கள் ஸ்டேட்டஸுங்க மாறிடும். இதை பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் லிஸ்ட் மட்டும் காமிக்காது, ஸ்டேட்டஸும் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா காமிக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய விசிட்டர்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், யார் கூட நம்ம பேசியிருக்கோம் பேசலை அப்படின்றது கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் வரீங்கன்னா ஓகே, இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த லிஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா இதை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, February 1 நம்ம வந்து
ரெய்னாட்ட பேசியிருக்கோம். காண்டாக்ட்னா பேசியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால்டு நீங்கள் போடுற நோட்ஸும் இங்கே கிளியராக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே ஃபைன், நம்ம பேசியிருக்கோம், அப்போ இவரை இன்றைக்கி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்த விசிட்டர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு இவருக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த இஷானுக்கு கால் பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்கிறாரோ அந்த நோட்ஸை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 விசிட்டர்ஸ் நீங்கள் பேசுகிறீங்க, அவர் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ஜாயினே பண்ணிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துர்கான்ற ஒரு விசிட்டர் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் தரோம், உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் தருவோம், அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, இவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அப்போது இந்த 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 விசிட்டர் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கவே கூடாது. கரெக்டாக? ஏன்னா காமிச்சதுன்னா மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இந்த மெம்பர் நம்மளுக்கு ஜாயின் பண்ணாங்களா இல்லை கால் பண்ணி கேட்கணுமா அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த எடிட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் மாற்றி விட்ருங்க. ஜாயின்டுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா, இது கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நோட்ஸ் வேணால் நீங்கள் போடணும் போட்டுக்கலாம். சப்மிட் பண்ணிங்க, நாங்கள் பாருங்கள், ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நம்ம ஜிம்முக்கு. ஸோ அப்போ இனிமேல் அவங்க காமிக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்க மறைஞ்சிருவாங்க இந்த லிஸ்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி இதுவும் காமிக்கும். அதேமாரி யாராவது ஒரு யூசர் வந்து ஒரு விசிட்டர் வந்து நம்மளுக்கு வரலை, இனிமேல் இல்லை சார் நான் வரைய மாட்டேன், நான் வேறு ஊருக்கு போயிட்டேன், இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனால் நான் வரவே மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொன்னார்னா, அந்த யூசரை போய் நம்ம அந்த விசிட்டரை போய் நம்ம அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசோக்குன்ற ஒருத்தர் நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் நான் வரைய மாட்டேன் சார், ஸோ வந்து எனக்கு இனிமேல் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் அவர் வரமாட்டார். ஸோ அவர் இந்த இடத்துல நம்ம வச்சு வேஸ்ட்டு. கரெக்டாக? நம்ம டைமே அவருக்கு கால் பண்ண நம்ம டைமே வேஸ்ட்டு, அவருக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை மாற்றிடுங்க. நாட் ஜாயினிங் இருக்கா, இதை கொடுத்துட்டு நோட்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி வேணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவரும் டிஸப்பியர் ஆயிடுவார் இந்த லிஸ்ட்லேருந்து. ஸோ தட் இனிமேல் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண அவசியம் கிடையாது, நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா? அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆட் விசிட்டர் போட்டு இது பண்ணும்போது ரிமைண்டர் டேட்னு ஒன்று செட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரிமைண்டர் டேட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேஸ் கழித்து ஒருத்தருக்கு செட் பண்ணுறீங்க அப்படின்னா, 2 டேஸ் கழித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ண உடனே இன்றைக்கி யாராவது உங்கள் ஜிம்மில் வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து பெண்டிங்கில் அது நீங்கள் கால் பண்ணணும், அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல டேட்டா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? நீங்கள் லாகின் பண்ண உடனே அன்றைக்கி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த டேட்டா எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் டேட்டா எடுத்துக்கிறேன், கெட் விசிட்டர்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் டேட்டா எடுத்துட்டேன். கால் டுடேல எத்தனை காமிக்குது பாருங்கள், 2 காமிக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இன்றைக்கி நீங்கள் 2 பேருக்கு கால் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் 2 பேருக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நீங்கள் டேட் செட் பண்ணியிருந்தீங்க. இந்த இடத்துல போய்ட்டு இந்த இடத்துல ஒரு டேட் செட் பண்ணிங்களே, அந்த டேட் இன்றைக்கி டேட்டாக இருந்ததுன்னா இங்கே காமிக்கும். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2 யூசர் மட்டும் அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? எல்லா யூஸரும் இங்கே காமிக்குது இல்லையா, நீங்கள் அந்த யூஸர் மட்டும் கால் பண்ணனா இது ஒரு பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 யூஸர் மட்டுமே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் இல்லை நான் வந்து அப்போ நானே இங்கே வந்து வாலண்டியராக பார்த்தா தான் இது தெரியணுமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இந்த பேஜுக்கு நீங்கள் வரலனா கூட நீங்கள் லாகின் பண்ண உடனே ஒரு நாளைக்கு 4 டைம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் கால் பண்ண வேண்டிய ரிமைண்டர் யாருக்காவது போட்டிருந்தீங்கன்னா, இது வந்து எங்கள் ஜிம் பேர். ஓகேவா? பவர் ஃபிட்னஸ் இருக்கா, இதுக்கு ரைட் சைடில் எல்லோ கலரில் ஒரு அலர்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் லாகின் பண்ண உடனே அன்றைக்கி லாகின் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே இந்த இடத்துல உங்களுக்கு அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அலர்ட் வர அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த விசிட்டர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது ஏன் எங்களுக்கு இப்போ காமிக்கலன்னா, அலர்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி டேக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைம் அலர்ட்டிங் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த விசிட்டர்ஸ் ட்ராக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?